முயற்சிகளிலும் தோல்வியுற்று கடைசியாக தான் காப்பாற்றணுன்ற போது தான் துப்பாக்கி எடுத்து சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு நீங்களே துப்பாக்கி வச்சுருக்கீங்க, எடுத்து ஒருத்தர் சுட்டிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு மர்டராக தான் போடுவாங்க. மர்டராக தான் கன்சிடர் பண்ணுவோம் போலீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் காரியங்கள் சூழ்நிலைகள்லாம் பார்த்த பிறகு தான் இது தன்னை பார்த்துக்கொள்ள தற்காப்புக்காக சுட்டது, செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷனை சுடுறது தான் நம்மால் என்ன பண்ணுறான், என்கவுண்டர்ன்றான். இந்த வழக்கில் கூட குற்றவாளி ஒருத்தர் வந்து என்கவுண்டரில் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து என்கவுண்டர் அப்படின்னாலே பொதுவாக வந்து ஒரு மனித உரிமை அடிப்படையில் அது தவறான விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? கவுண்டர்னு என்ன? பதில். அப்போ அவன் தாக்க முயற்சிக்கிறான், புரிஞ்சுட்டிங்களா? தாக்க முயற்சிக்கும் போது ஒன்றும் அறியாத காவல்துறையினர், ஆம்ஸ்டாங்க்கு சம்மந்தம் இல்லாதவங்க, அந்த சுடப்பட்ட அந்த குற்றவாளி என்று சொல்லப்படுகிறவருக்கு சம்மந்தம் இல்லாதவங்க போகிறாங்க. ஒருவேளை அவன் தாக்கி இருந்து அந்த ஃபேமிலி என்ன ஆகும்? அவனுடைய செயலுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்போசிட்